இப்போ வரைக்கும் கரெக்டாக சிஎம் பங்க் ரியாக்ட் பண்ணியிருக்காரு ஜே உசோ ராயல் ரம்பிள் வின் பண்ணதை பற்றி. அண்ட் ஆல்சோ அதில் ஸ்டார்ட் பண்ணி நம்ம நிறைய அப்டேட்ஸ் பற்றி டீகோட் பண்ண வேண்டியது இருக்குது. அலெக்சா பிளஸோட கரண்ட் பிளான்லேருந்து நிறைய அப்டேட்ஸ் பற்றி பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே வந்து டீட்டெயில்டாகவே பார்த்துடலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் சொல்லார் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக புரிய வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நான் மறக்காம லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் குத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்ஸ்டன்ட்டாக அப்புறம் ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். சரி ரைட்டு, நம்ம டைமஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். ஸோ இன்றைக்கான டேட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா WWE வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வாட்சபிள் ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடத்திருக்காங்க. ஒரு 37 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா WWE நடத்திருக்காங்க கரெக்டாக 1988. ஸோ அந்த WWFயோட மெயின் ஈவெண்ட் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா நடத்திருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ஷோவோடைய அப்போ உள்ள வியூவர்ஷிப்பே எவ்வளோ கிடச்சிருக்குன்னா கிட்டத்தட்ட 33 மில்லியன் வியூவர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அந்த ஷோவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரேட்டஸ்ட் டைட்டில் லைனான ஹல்க் ஹோகனுடைய 147 டேஸ் அந்த டைட்டில் லைன் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆயிருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கிக் ஆஃப் பண்ணி விட்றோம். நம்மளுடைய டக்கோட்டா கையிலேருந்து ஸோ வரைக்கும் கரண்டாக டக்கோட்டா காய் ரிலேட்டட் அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் கரண்டாக என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ நம்மளுடைய டக்கோட்டா காய் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த இன்ஜுரிக்கான சர்ஜரி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டாங்களாமா. இப்போ வரைக்கும் அவங்க அந்த ரிட்டர்னுக்காக ரெடியாக இருக்காங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டட் நமக்கு பிடபிள்யூ இன்சர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக டக்கோட்டா காய் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ ரிட்டர்னுக்காக ரெடியாக இருக்காங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இன்னும் ஒரு சில வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டக்கோட்டா காய் மண்டே நைட் ராவுக்கு வருவாங்கன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்டேட் பொறுத்த வரைக்கும் ஐஷோ ஸ்பீட் ரிலேட்டட் தான். ஸோ ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள் வந்து அடிலாம் வாங்கிட்டு போயிருந்தார். இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு லைவ் டெலிகாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. ஸோ அதில் வந்து நம்மளுடைய ஸ்பீட் என்ன சொல்லியிருக்காருன்னா இதுக்கப்புறமாவும் நான் WWEலாம் வரமாட்டேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நீங்கள் போட்ட அடியில் நான் 2 நாளாக நடக்கவே இல்லைடான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐஷோ ஸ்பீட் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறமா WWEக்கே வரமாட்டேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட்லாம் சொல்லியிருக்காரு. இதே மாதிரி தான் ரெசல்மேனியா 40க்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. ரெசல்மேனியா 41க்குலாம் WWE ரியல்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. இப்போ வலுவாகவே தலைமை ஆடி வாங்கிட்டு போயிருக்காரு. இதுக்கப்புறம் வருவாரான்றது தெரியல. பட் இருந்தாலும் WWE மேனேஜ்மெண்ட் வந்து ஸ்பீட் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி நியூஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. மூணாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஷார்லட் ஃபேர் ரிலேட்டட் தான். இப்போதைக்கு கரண்ட் அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மளோட ஷார்லட் ஃபேர் வந்து ரெசல்மேனியாவுக்கு முன்னாடி வர அதை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆப்போனன்ட் யாருன்றதை சொல்லாமலே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போக போகிறாங்களாமா. இது ரிலேட்டட் அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பேக் ஸ்டேஜ் நியூஸாக தான் வந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ கரண்ட்டாக நம்மளுடைய ஷார்லட் ஃபேர் வந்து ரெசல்மேனியாவுக்கு ஒரு சில நாள் முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆப்போனண்ட்டை ரிவீல் பண்ணுவாங்கன்றதை சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் 3 பிராண்டோட சாம்பியன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நியூஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளோட ஷார்லட் ஃபேர் பேக் ஸ்டேஜில் பேசியிருக்காங்களாமா. இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெசல்வீட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ரெசல்வீட் அவங்க வந்து அப்படியே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ ரெசல்மேனியாவுக்கு 1 வீக் வரை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஷார்லட் ஃபேர் வந்து 3 சாம்பியன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே கம்ஃபோர்ட் பண்ண போகிறாங்களாமா. ஸோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சேலஞ்சர் யாருன்றதை கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்றதை சொல்லியிருக்காங்க. 4வது அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபார்மர் NXT ஸ்டார் அது மட்டும் இல்லாமல் நம்ம மெயின் ராஸ்டரில் டெபியூட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தலைவனே காடுன்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ நம்மளுடைய டெய்லர் பெட் ரிலேட்டட் தான். ஸோ பீட்டனும் நம்மளுடைய டெய்லர் பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா டாக் டீம் மேனேஜ் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வரைக்கும் கரண்ட்டாக அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக கொஞ்சம் ஆப்சன்ஸில் இருக்க போகிறான்ற மாதிரி நியூஸஸ்லாம் கொடுத்துருந்தோம். இது ரிலேட்டட் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக PW இன்சர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அப்படி என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக நம்மளுடைய டெய்லர் பெட் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கலி கிளியர் ஆகிட்டாராமா. ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட் அப்கமிங் வீக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆவாங்கன்றதை சொல்லியிருக்காங்க. குறிப்பாக February 24 அன்னைக்கு நடக்க போகிற மண்டே நைட் ஆகும் அவங்க வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதே நம்மளுடைய PW இன்சர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அந்த இன்ஜுரிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவர் இந்த சர்ஜரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி முடிச்சுட்டு இப்போ வரைக்கும் கரண்ட்டாக மெடிக்கலி கிளியராக இருக்காங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. 5வது அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அப்போலோ க்ரூஸ் ரிலேட்டட் தான். ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக அப்போலோ க்ரூஸ் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து அவர் வந்து ஸோ அந்த இன்ஜுரிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக சர்ஜரி பண்ண போகிறன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த டோர் ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு இன்ஜுரி இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அந்த இன்ஜுரிக்காக இப்போ வரைக்கும் கரண்ட்டாக நம்மளுடைய அப்போலோ க்ரூஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜரி அண்டர் போக போகிறாராமா. இது அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ கெட் வெல் சூல்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் மீன்ஸ் ரொம்ப சீக்கிரம்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 7 months 8 months. கடைசியாக 2 மெயின் அப்டேட்ஸ் பார்த்தலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது நம்மளுடைய அலெக்சா பிளஸ் ரிலேட்டட் தான். ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட் அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்மளுடைய அலெக்சா பிளஸ் மண்டே நைட் ராவில் இருக்க போகிறாங்கன்ற மாதிரி இப்போ வரைக்கும் கரண்ட்டாக நியூஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது ரிலேட்டட் நமக்கு ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய அலெக்சா பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் ரா எபிசோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர போகிறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சா பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே நைட் ராவுக்கு வருவாங்கன்ற மாதிரி ஆல்ரெடி நிறையா பிளான்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. மெர்ச்சன்டைஸ்லேருந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. பட் லாஸ்ட் மினிட்ல வந்து கேன்சல் பண்ணியிருந்தாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தோம். இப்போ வரைக்கும் கரண்ட்டாக மண்டே நைட் ராவில் இருக்க போகிறாங்க. அண்ட் ஆல்சோ இப்போ அப்கமிங் ஸ்மாக் டவுனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அலெக்சா பிளஸ் வருவாங்கன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ OH66க்கும் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ஸ்மாக் டவுனில் தான் இருக்காங்க. ஸோ என்ன கதைன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மறுபடியும் இந்த ஸ்டோரியில் போய் கொலாப் பண்ணி தொலைச்சிடாதீங்க. அண்ட் ஆல்சோ ராயல் ரம்பிளோடைய வியூவர்ஷிப் ரிலேட்டட் அப்டேட்ஸ்லாம் டீகோட் பண்ணி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு தனி செக்மெண்ட்டாகவே வீடியோவாகவே போட்டிருக்கோம். நான் காலில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, மெயின் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பெஸ்ட் இந்த வேர்ல்ட் CM பங்க் ரிலேட்டட் தான். ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக CM பங்க் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணியிருக்காரு ஜே உசோ ராயல் ரம்பிள் வின் பண்ணதை பற்றி. இது ரிலேட்டட் நம்மளுடைய CM பங்க்
பங்க் வந்து பார்த்தீங்கன்னா குட் கை பேட் கை பாட்காஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நம்மளுடைய பங்க் நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ குறிப்பாக வந்து பங்கிட்ட கேட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜே உசோ ராயல் ரம்பிள் வின் பண்ணதை வச்சு உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கும்போது நம்மளுடைய பங்க் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்தேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய சிஎம் பங்க் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருடைய கால்குலேஷன் படி என்ன பண்ணியிருந்தாருனாமா, ஸோ டாப் 2 மெம்பராக அவரையும் ஜான்சினா வந்து வச்சு டாப் 2ல வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருந்தாராமா. சிஎம் பங்கை வந்து ஜான்சினா எலிமினேட் பண்ணி ஸோ ஜான்சினா வந்து ராயல் ரம்பிள் வின் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளான்லாம் பண்ணி வச்சிருந்தோம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் சொல்லியிருக்காரு. சிஎம் பங்க் அவருடைய ஒப்பீனியனை பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. சிஎம் பங்கும் ஜான்சினா வந்து பார்த்தீங்கன்னா டாப் 2ல இருந்து அதில் வந்து ஜான்சினா வந்து சிஎம் பங்கை எலிமினேட் பண்ணி ஜான்சினா ராயல் ரம்பிள் வின் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான மூவ் தான். பட் இருந்தாலும் என்னோட கால்குலேஷன் இந்த மாதிரி இருந்துச்சுன்றதை நம்மளுடைய சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ்லாம் வந்துக்கினே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.